Hey guys, welcome back to our channel. Hello, welcome guys. என்ன மௌனம்? Okay, என்ன இன்னைக்கு என்ன புதுசா என்ன சேலஞ்ச்? விஸ்பர் சேலஞ்ச். விஸ்பர் சேலஞ்ச்னா குஸ் குஸ் குஸ்னு பேசுறதா? ஆமா, குஸ் குஸ்னு இல்ல. ஆனா இது வந்து பவர்ஃபுல்லான ஹெட்போன்ஸ் இது வந்து. ஓகேவா? இப்போ ஹெட்போனுக்கு என்ன ஸ்பான்சர் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கியா? அப்புறம் இதுக்கு ரிவ்யூ கேட்டேன். நான் என்ன கம்பெனின்னு கூட சொல்லல. ஓகே. இது நான் போட்டுக்க போறேன். அவன் வந்து டயலாக் சொல்லுவான். நான் அது என்ன டயலாக்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஆமா. இதுல வந்து பாட்டு ஓடும். சோ அவன் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 500 rupees. 500 ரூபா தானா? போதும் போதும். போன சேலஞ்சில ஜெயிச்ச டின்னரே இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதே இப்ப தரப்போ தெரியாது. அது கூட்டிட்டு போறாது. 500 ரூபாயில நான் கூட அந்த 500 ரூபாயில டின்னர் டேட். நான் நீதான் ஜெயிப்பன் முடிவு பண்ணிட்டியா? போன சேலஞ்சில ஜெயிச்சா 500 ரூபாய் எனக்கு தருவல்ல. நான் அதை வச்சு டின்னர் கூட்டிட்டு போவேன். இட்ஸ் மோஸ்ட் பிளான். 500 ரூபாய். அப்ப 1000 ரூபாய்க்கு டின்னர் டேட் வச்சா அது அப்ப பாத்துக்கலாம். வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு விஸ்பர் சேலஞ்ச். நான் சொல்ற வேர்டை கரெக்டா நீ சொல்லணும். ஹெட்போன்ஸ் வந்து காதுல போட்டிருப்போம். ஹை வால்யூம்ல இது பண்ணிருப்போம். இவ கரெக்டா கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாளா. சவுண்ட் அதிகமா இருந்தாதான் உனக்கு கேட்காது. நல்லா இருக்கு. சாங் நிப்பாட்டிட்டேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் சொல்றேன், நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப வால்யூமா இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏதோ சைடுல திருப்பு. கரெக்டா வச்சிருக்கதானே? ஏய் என்னது இது? இது ரைட் சைடு அடி. படிக்காத தற்குறி பேல. மாத்தியா ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சறாப்பா. உசாரு. அவங்க கான்சர் சாங் ஓடுதுன்னு. சாங் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. பெரியப்பா பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. பெரிய லம்பாடி பொம்பளையா கண்டுபிடிச்சிட்டா. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டியே. நான் கொடுத்த அந்த ஆக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சேன். ஆக்ஷன்லாம் நீ கொடுக்காத. நான் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அழகே பொறாமை படுத்து. கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? குத்து 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 குத்தா. கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா உனக்கு? கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா உனக்கு? ஐயோ செம்ம. என்ன நீ பேசுறது கேக்குது. மோச போய்ட்டயா, மோச போய்ட்டா. நீ கொஞ்சம் கம்மியா பேசு. அப்படியா? ஆக்சுவலா சொல்றது என்னன்னா, நீ ரொம்ப கேவலமா இருக்க. நீ ரொம்ப கேவலமா இருக்க. ரொம்ப கேவலமா இருக்கனா? ஏய் எப்படி எல்லாம் இப்படி கண்டுபிடிக்கிற? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அது சிம்பிளா கேக்குறேன். சரி ஓகே, இப்போ என்னோட டர்ன். நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, லாவண்யா கோபால். மறுபடியும் சொல்லு. லாவண்யா கோபால். என்ன லா? லாவண்யா கோபால். No, no, no bad bags. வேற அதை இப்படி உருவாக்கி கூட சொல்லலாம். அப்புறம் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லு, வேற டயலாக் சொல்லு. நான் என்ன சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சது? சத்தியமா என்ன பேசுற கேக்கல. அவ்வளவுதான் முடிஞ்சது. 3 சான்ஸ் தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. 3 சான்ஸ் தான். என்ன சொன்ன நீ? லாவண்யா கோபால் அப்படின்னு. ஏய் நெக்ஸ்ட். போடா கட்டி கற்பூர மூக்கா. என்னது? கட்டி கற்பூர மூக்கா. லக்கடி கற்பூரம் போலாமா? கட்டி கற்பூர மூக்கா. கற்பூர மூக்கா. ஃபுல்லா சொல்லு. சொல்லு. அவ்வளவுதான் 3 தடவை தான் சொல்வேன். என்ன சொன்ன? 3 டைம்ஸ் தான்.
சரி வேற சாங் போட்டு மறுபடியும் சொல்லு. 2 டைம்ஸ் தான் எனக்கு சரியா இதாச்சு. சொல்லு. கட்டி கற்பூர மூக்கா. போடா கட்டி கற்பூர மூக்கா. போடா லக்கடி கற்பூர மூக்காவா? லக்கடி ஸ்டேஷன்ல போய் பிச்சை எடு. நிப்பாட்டு சாங். பதிலே சொல்லு. போடா கட்டி கற்பூர மூக்காங்க. போடா நீ சொல்லல, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன கட்டி கற்பூர மூக்கா இப்படியா சொல்றது? ஏதோ ஒரு 3-4 வருஷத்துல என்ன இவ்ளோ பெருசா? ஓகே நெக்ஸ்ட் நீ ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? நான் கண்டிப்பா அன்பு பாரு, அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? ஜெயிக்கும். அம்பராக்குள்ள கம்பளி பூச்சியா? அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? 3 சான்ஸ் ஓவர். அப்படியெல்லாம் இல்ல, நீ சொல்லிட்டே இருக்கணும். 3 சான்ஸ் எல்லாம் இல்ல. அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியா? அன்பில் அவன் சொல்லு. அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? என்ன பூனை மாதிரி பேசிட்டு இருக்க? 4 5 முடிஞ்சது. அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியா? ஏய் என்ன ரொம்ப பெருசா சொல்ற? அப்ப நானும் இனிமே பெருசா சொல்லுவேன். ஓகே இனிமே நானும் பெருசா சொல்லுவேன். சரி நெக்ஸ்ட். ஐயோ நெக்ஸ்ட். ஏய் சின்னசா ஒரு 3 வேர்ட்ஸ்ல சொல்லுடி. நடிப்பு அரக்கன். நரிப்பயலே. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். சின்னசா சொல்லு, எவ்வளவு பெருசா போயிட்டே இருக்க. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். நரி பேண்ட்ல நரி பேண்ட்ல பூரா. நரி பேண்ட்ல பூரா. பாட்டு நிடிச்சா நரி பேண்ட்ல பூரான்னு நான் சொல்றேன். நீ சொன்ன கவுண்டருக்கு நான் சொன்னேன். ஆக்சுவலி நான் சொன்ன சென்டென்ஸ் வேற. சரி இப்ப நான் சென்டென்ஸ் மறுபடியும் சொல்றேன். நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. உன் வாய் வச்சிருக்கிற வாய் பாருங்க. பேசும்போது சாப்பிடும் போது நல்லா வாய திறப்பா. இப்ப மட்டும் குய் 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 நீ எலி இந்த மூஞ்சூரெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பேஸ் பண்ணிட்டு இருக்கா. சத்தியமா கேக்கல. அதுதான் நான் இது பண்ணு. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். 1 2 நரிக்கு ஆயில்மெண்ட் போட்ட. 3 நரி செட்டி போட்டிருக்கு. நரி பேண்ட்ல ஆயில்மெண்ட். நரிக்கு புண்ணு வந்திருக்கோ புடுக்கு வந்திருக்கோ, நீ போய் ஆயில்மெண்ட் போடு. என்னடா சொல்லு என்னது? என்ன நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். சத்தியமா நான் கேட்டதுனால வெறும் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் தான். 2 சென்டென்ஸ்க்கே எனக்கு புரியல. இல்லங்க 2 சென்டென்ஸ்ல எனக்கு புரியல. இப்ப 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ்னா எங்க போறது நானு? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? இவளுக்கு எதுவும் கிடைக்கலன்ட்டு ஏதாவது சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேக்குறா. சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லு. ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஜஸ்ட் 20 crores லாஸ்யா. ஜஸ்ட் 20 minutes. ஜஸ்ட் 20 crores லாஸ்யா. மறுபடியும் இப்படி கிழிச்சுடுவாரு கண்டுபிடிச்சி. பெரிய இவன் ஜஸ்ட் 20 crores லாஸ்யா. ஜஸ்ட் 20 crores லாஸ்டா. பரவாயில்லையே, நல்லா யோசிக்கிறாளே குண்டு. நெக்ஸ்ட் இதுக்குதான் எழுதி வச்சுக்கணும்ன்றது என்னைய மாதிரி. எழுதி வச்ச லட்சணம் தான் தெரியுது. ஒரே அடிக்க முடிச்சு போயிட்டான். ஆமா சரி, நீ ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வெறும் 2 letter 3 letterலயே எழுதி வச்சேன். அதுவும் சிம்பிளா. இல்ல இல்ல இரு, இன்னும் பிளேவே பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சாங் ஆன் பண்ணிட்டேன். உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? அப்படிதான் நீ பேசு. உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? உன்ன மாதிரி பீ தின்றியா? உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? என்ன அப்படிடா? பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? பண்ணி மாடு. லாஸ்ட் சான்ஸ். உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா? உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா?
3 உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? 5 உனக்கு பெட்டர்மா ஸ்லைட் தான் வேணுமா? எப்படி? சாப்பாடு சாப்பாடு. நெக்ஸ்ட் क्वेश्चन. சாங் ஓடுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு உனக்கே தெரியும். ஐயோ சாரி. ஏன் இப்படி வளர்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரி இங்க பாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆக்சுவலா நான் சைகை காமிச்சிட்டேன், அதனால இவ கண்டுபிடிச்சிட்டா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. நீ கொஞ்சம் வாயு. நீ அப்ப அப்படிதானே பேசினா. அப்ப வந்து எலின்ற மாதிரி தான் நீ அப்ப பேசின. அதுக்கு ரிவெஞ்ச் டீ. அவ புடிச்சிட்டா எல்லாம் கவுண்டமணி டைலாக்கா போடுறா அப்படின்னு. சரி நீ இப்பொழுது மாட்ட அப்படியே மாத்திக்கிறோம் நாங்க. என்னென்ன யோசிச்சு வச்சிருக்காளோ. நோ பேட் வேர்ட்ஸ், ஓகேவா? ஹலோ அப்படின்னா செம்ம வால்யூம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சக்தி அஞ்சலிய லவ் பண்ணல, அந்த சக்தி தான் கௌதம லவ் பண்றான். செங்கல் சிமெண்ட் வேலைக்கு போ தூக்கிட்டு வெளியில போ மூடிட்டு. சொல்லு. சக்தி அஞ்சலிய லவ் பண்ணல, சக்தி தான் கௌதம லவ் பண்றான். சக்திய அஞ்சலி லவ் பண்ணல, கௌதம சக்தி தான் லவ் பண்றான். கண்டுபிடிச்சிட்டேனா? ஓகே ஓகே. வாங்க வாங்க, இப்பதான் சூடு பிடிக்குது. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லடா. அப்புறமா பாண்டாவா? அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லடா. நல்ல பேசு. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லடா. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல. வாய பாரு. சத்தியமா கேக்கல. சத்தியமா வாய் சரியா இதான். அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லடா. அப்பர சென்டிஸ் 1. அப்பர சென்டிஸ் மறுபடியும் சொல்லு. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லடா. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் டஃப்பா கொடுங்க மேடம். என்ன மேடம் டஃப்பா கொடுக்கற பாரு. ஏதாவது நடுவுல ஏதாவது பேட் வேர்ட்ல பேசுனியா? கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயாசம் குடிக்க பல்செட். இந்த சாம்பார் ஊத்தி நக்கி டேஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லி. கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயாசம் குடிக்க பல்செட். கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயாசம் குடிக்கிறதுக்கு பல்செட். கேட்காத காதுக்கு ஹெட்செட். இப்படி எல்லாம் பண்ணாத, இப்பதான் பாக்குறேன். அது ஒத்துக்கிற சாங் நின்றுச்சு, அதுக்கு அப்படியே கேட்டுச்சு. யோசிச்சுனே இருக்கா. வாங்க வாங்க ப்ளே பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் டைம் கொடு. டன். நீ அழகா இருக்க எடுத்து அடிச்சுடுவேன். சொல்லு. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஏன்னா நீ உண்மையாலுமே அழகா இல்லதான். சொல்லு. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா நீ உண்மையாலுமே அழகா இல்லதான். உன் மேல ஏதோ பேட் வேர்ட் பேசுறான்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. நீ அழகா இருக்கன்னு நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா உண்மையாலுமே நீ அழகா இல்லதான். ஆனா உன் மேல எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நடந்துருவோன்னு பயமா இருக்கு. அப்படியே பெரிய இது பெரிய மாதவன் இவரு. தெரியல. உண்மையாலுமே நீ அழகா இல்லதான். உண்மையிலே நீ நல்லா இல்ல. ஒரு பாயிண்ட் வேணும், அரை பாயிண்ட் வேணா கொடுக்கலாம். என்ன சொல்ல சொல்லு. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஏன்னா நீ உண்மையாலுமே அழகா இல்லதான். ஏய் சொன்னா சொல்லு, இதெல்லாம் புது வேர்டு எப்படி தெரியும்? அப்படிதான் வைப்பேன். கொஞ்சம் டஃபஸ்டா யோசிங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, வைங்க. ஓகே, சாங் ப்ளே பண்ணிட்டேன். உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், ஆனா இருந்தா நல்லா இருக்கும். முள்ளங்கி குழம்பு நல்லா இருக்கும். உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், ஆனா இருந்தா நல்லா இருக்கும். என்ன பேசுற? மெதுவாவே பேசி கேக்குது. உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், ஆனா இருந்தா முள்ளங்கி நல்லா குழம்பு முருங்கைக்காய் சாம்பார் போட்டா நல்லா இருக்கும்.
2. உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், Yeah. இருந்தா நல்லா இருக்கும். முள்ளங்கி குழம்பு உருளைக்கிழங்கு பொரியலும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. கேவலம். உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், இருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? பிளே ஆயிட்டு இருக்கு. ஆளு பார்த்தா ஆனை மாதிரி இருக்கான், குழந்தை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. ஓரமா போய் படுங்கடா. ஏய் நோ நோ நோ. ஆளு பார்த்தா ஆனை மாதிரி இருக்கான், குரல் பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. வா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணிட்டோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆளு பார்த்தா ஆனை மாதிரி இருக்கான், குரல் பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அழகாதான் இருந்த, இப்பதான் ஆட்டி தூரத்துக்கு வர வர இல்ல இல்ல. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? ஆளை பார்த்தா ஆனை மாதிரி இருக்கான், குரல் பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. இதை விட யாரும் சொல்ல முடியாது. ஆரம்பத்து அருவாப்பத்து, கோழி பத்து கொக்கு 1 பத்து. 2 3. அது வலிக்கு சூப்பர். நானே கண்டுபிடிச்சேன். சரி இது சாங் நிப்பாட்டிட்டேன். கண்டுபிடி. மெதுவா சொல்லு. அது ஒரு காமெடி. கோழி ஒரு புள்ளு, கொக்கு ஒரு புள்ளு, நத்த ஒரு புள்ளு, ஆக மொத்தம் 10 புள்ளி. முடிஞ்சது. ஆளை பார்த்தா ஆனை மாதிரி இருக்கான், குரல் பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. பாடி ஷேவிங். இல்ல இல்ல, நான் டைலாக்கா தான் சொன்னேன். அப்ப என்ன சொல்லலாம்? இல்ல சொல்லல. ரொம்ப நம்பிட்டேன். ஓகேவா? ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே. சும்மா சும்மா செம்ம செம்ம சும்மா சமரசிம்மா ரெட்டி. செம்ம செம்ம சம்மான பண்ணிடுவோம். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாலே. சும்மா சும்மா சுமர 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 சுமரே. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாலே. சு 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 சு. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாலே. செம்ம சம்மான பண்ணிடுவேன். 3 4 5. இல்ல. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பா. ஏன் கத்துற? எனக்கு தான் நீ 500 கொடுக்க வேண்டியதா. குடுக்குறாங்க 500 ரூபாய். என்ன வாங்குற கடல் எப்ப? ஃபர்ஸ்ட் நீ டின்னர் டேட் கூட்டிட்டு போ, அதுக்கு அப்புறமா இது பேசிக்கலாம். நான் டேட் வர காத்துல தான் கூட்டிட்டு போலாம் இருந்தேன். சரி ஓகே. ஹோப் இந்த வீடியோ நல்ல ஃபன்னா இருந்திருக்கும் நம்புறோம். Thank you. வீடியோல சொல்றேன் யார் ஜெயிச்சோன்னு. ஆமா. பை. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.